எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ரவுடிகளுக்கு மக்கள் விரோத செயலை செய்கிறவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அதே போலதான் ஸ்டாலினுடைய ஆட்சி வந்தோடனே இந்த கூலிப்படைகள் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய ராஜ்யமாக, அவர்கள் ராஜ்யம் நடக்கிற இடமாக தமிழ்நாட்டை மாற்றினார்கள். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே நான் பல விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். நீதிமன்றத்திற்குள்ளாகவே புகுந்து நீதிமன்றத்திற்குள்ளேயே அருவாளை வச்சு வெட்டி கொலை செஞ்சு போட்டாங்க. என்னடா ஒரு கூலிப்படை இவ்வளவு வேகமா வேலை செய்து ஆட்சி வந்தோடனே கூலிப்படையினர் இவ்வளவு பெருகிறாங்களே நினைக்கும் போதே தொடர் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டுச்சு. பல பேருக்கு இன்றைக்கு மறந்திருக்கலாம். திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, மதுரையில, சென்னையில சொல்லி தொடர்ச்சியாக கூலிப்படைகள் களத்துல இறங்குறாங்க. இவங்க ஆட்சி வந்த உடனேயே ஏராளமான கொலைகள் நடத்தப்பட்டுச்சு. அதுல ஒரு பெரிய விஷயம் தான் நான் உங்களுக்கு இப்ப குறிப்பிட்டு சொல்றேன். அந்த நீதிமன்றத்திற்குள்ளேயே, நீதிமன்ற வளாகத்திலே வெட்டி சாய்ச்சிட்டா, ரத்த வெள்ளத்துல விழுந்து ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அதே போல கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கிற பொங்கலூர் பகுதியில ஒரு பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் திமுக குறித்து, திமுக செய்கிற தவறுகள் குறித்து செய்தி வெளியிட்டார் என்கிற காரணத்துக்காக அந்த பத்திரிகையாளரை அவங்க கூலிப்படையை வச்சு கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் போய் காவல் நிலையத்தில் ஏற்கனவே சொல்லுகிறார், எனக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லி. ஆனால் காவலர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். கடைசியில நம்ம எல்லாரும் அதை பார்த்தோம். சில பேர் மறந்திருக்கலாம். கூலிப்படையை சேர்ந்தவன் அருவாளோடு இறங்கி வந்து அவரை கொலை செய்ய போகிற போது அவர் காவல் நிலைய அதிகாரி, காவல் அதிகாரியோடு தொடர்புல இருக்கிறாரு போன்ல. கிட்டத்தட்ட ரன்னிங் கமெண்ட்ரி கேட்டு இருந்தது போலீஸ். அந்த அளவுக்கு நடந்துச்சு ஒரு படுகொலை. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இறங்கி மதுரையில போலீஸ் ஸ்டேஷனையே அடிச்சு உரைச்சாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க போலீஸ் ஸ்டேஷனை. காவல்துறை அதிகாரிகளை பல இடத்துல அடிச்சு ஓட விட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த கூலிப்படைகள் வேலை செய்து கொண்டே இருந்தது. அதிலே ஒரு மிக முக்கியமான படுகொலை, தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இனி யாரும் மறக்க முடியாத படுகொலை என்று சொன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொல்லப்படுகிற இந்தியா முழுவதிலும் இருக்கிற அந்த கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். முக்கியமான கொலையாளிகள் என்று சொல்லி கைது செய்யப்பட்ட 2 பேர். அந்த 2 பேருமே அவசரமாக கைது செய்யப்பட்ட பிறகு, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின பிறகு அவங்க 2 பேருமே என்கவுண்டர்ல கொலை செய்யப்படுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் வாய் திறந்தாங்கன்னா இந்த படுகொலையை செய்ய தூண்டியது யார், யார் பின்னணியில் இருக்கிறார்கள் உண்மை வெளியே வந்துடும். அப்ப ஒருத்தனை பயன்படுத்தி ஒரு தலைவரை கொலை செய்வது, கொலை செய்த பிறகு எவன் கொலை செய்தானோ அவனையே கொலை செய்வது, இது ஒரு பெரிய ஒரு ஃபார்மேட். இது அராஜகம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, மிரட்டல், பிளாக்மெயில். இது திமுகவினுடைய வாடிக்கை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்கார்ந்து இவங்க கட்ட பஞ்சாயத்து இன்றைக்கு கட்டவிழ்த்து விடுகிறார்கள். எனவே இந்த ரவுடிகளின் சாம்ராஜ்யம் அழிந்து போக வேண்டும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலில் வாக்குகளை கொடுக்கணும். நன்றி.